சர்வவிக்னாரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கிரணாயகம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷையர். இன்றைய நாள் பொழுது ராசி பலன் நிகழ்ச்சி நமக்கு எப்படி சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு ஒவ்வொரு நாட்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. நம்ம யூடியூப்லேயும் சரி, என்னோட முருகா சேஸ் இன்ஸ்டாலையும் சரி, நிறைய பேர் அதை பார்த்துட்டு ஆனால் அப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்ருக்கோம். அது ஸ்பீட் அப்பாயின்மெண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 9952306111 குறிப்பாக பிரசன்னம் பார்க்குறது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து கைரேகையை கொண்டு நாடி அஸ்ட்ராலஜி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுவும் ஆன்லைனில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது நீங்களும் தெரிஞ்சுக்கணும், அதில் உங்களுடைய லீஃப் வரணும். அதே சமயத்தில் உங்களுக்கு அதை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே 9790991004 இந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். பாருங்கள், அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு நம்மளோட இதுக்கு வந்துட்டால் எல்லாமே அதில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை கொண்டு வந்துட்டுருக்கோம். பிரசன்ன ஜோதிடம், நாடி, நியூமராலஜி, வாஸ்து, ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டும் ரொம்ப அழகாக எடுத்து இதை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முறைகளை நாம் பண்ணிகிட்ருக்கோம். இது உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் என்னுடைய ரீட் பண்ணணும், என்னுடைய நாடி ரீட் பண்ணணும், எனக்கு சரியாக டைம் எல்லாம் தெரியாது அப்படின்னா இது ரொம்பவுமே உதவிகரமாக இருக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். இந்த நாள் எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் நட்சத்திரம் அதுக்கு உண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நம்ம பார்ப்போம். 13/10/2025 விஸ்வாவசுவருடம் புரட்டாசி மாதம் 27ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மாலை 6:39 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். இன்றைய திதி சப்தமி மாலை 6:18 வரை, பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மாலை 6:39 வரை, பின்பு கேட்டை. விருச்சிக ராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உரிய நாள். எப்பவுமே நட்சத்திரம் சேரும்போது அதுக்கு இன்னும் பலம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமி யாருக்கு? பைரவருக்கு ரொம்ப உகந்த நாள். அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உகந்த நாள். அப்போ இன்னைக்கு முழுக்கவுமே தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றின்னு சொல்லி சிவபக்தியாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இந்த தினம் வந்து இருந்துருக்கு. திருவாதிரை நட்சத்திரம், தேய்பிரை அஷ்டமி, திங்கக்கிழமை, சோமவாரம், இந்த மூன்றும் சேர்ந்த நாளாக இந்த நாள் வந்து இருக்கு. உலகெங்கும் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் வழிபட்டு நம்மளுடைய எல்லா விதமான விஷயங்களும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், சிவம் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுவார்கள், அவந்தனையான் பவன் எனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்து ஒழியான் என்று எதிர்படுமே சிவமே சிவமே சிவமேன்னு சொல்லிட்டு அவர் பாதத்தை நாம் அடைந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எல்லா விதமான காரியங்களும் வெற்றி பெறும் அப்படின்னு ஸ்கந்த புராணம்னு ஒரு புராணத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தேவர்களுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளை அதை வந்து தடுக்கிறதுக்கு இறைவனால் தான் முடியும், அதை அழிக்கிறதுக்கு இறைவனாக தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மர்கிட்ட எல்லா தேவர்களும் வந்து கேட்குறாங்க. பிரம்மா என்ன பண்ணுறார் பார்த்துட்டு, ஆஹா இதுக்கு தகுந்தியான ஆள் யார் அப்படின்னா பிரம்மாவும் நாரதனும் சேர்ந்து ஃபஸ்ட்டு மன்மதனை சொல்கிறாங்க. மன்மதன் ஏற்கனவே ஒரு தடவை போய் அவர் வந்து நெற்றிக்கண் பொறியால் அகப்பட்டது போதும், நான் இனி போகமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் யார் அனுப்புகிறாங்கன்னா வாயுவும் பயப்படுறார். இருந்தாலும் பரவாயில்ல போன்னு சொன்னோன்னே அங்கே போனோடனே நந்தி தேவை திருப்பி அமுச்சிட்டு திருப்பி தேவர்கள்லாம் போய் சிவன்கிட்ட முறையிடுறாங்க. இறைவா நீ தான் காப்பாற்றணும், சூரபத்மன் வந்து ரொம்ப பாடாப்படுத்தி எடுக்கிறாரு, எல்லா தேவர்களையும் போட்டு அவங்க வேலை செய்ய விடாமல் தடுக்கிறார், நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே சிவபெருமானுக்கு எத்தனை முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 முகங்கள். ஆனால் 6 முகத்தோட அனுகிரகம் பண்ணார், அதோ முகம். அப்போ முருகப்பெருமான 6 முகத்தை இங்கேயே காமிச்சிட்டாரு. இந்த முகம்தான் காப்பாற்றும்னு சொல்லி நெற்றியிலேருந்து 6 திருப்பொறிகள் வருது. அது உஷ்ணத்தை கிளப்புறது. எல்லாரும் ஐயோ இந்த அசுரரை வதனம் பண்ணோன்னு சொன்னால் இந்த உஷ்ணத்தை நீங்கள் தணிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு சொன்னோன்னே வாயுவை கொண்டு இது என்ன பண்ணணும், இந்த நதியில் கொண்டு போய் கலந்துடணும். அந்த நெத்தி திருப்பொறி நேராக போய் அது சண்முக நதியில் கலக்கும்போது 6 விதமான குழந்தைகளாக வரும்னு சொல்லிட்டு இதை எடுத்து பண்ணுறாங்க. அந்த இடத்துல 6 முகம் தோன்றது, 6 குழந்தைகள் வருது. அதை பார்வதி தேவியர் ஒன்று சேர்க்குறாங்க. அதுதான் 6 முகம் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் பண்ணுறார். அப்போ சிவபெருமானுடைய முழுமையான சக்தி அது முருகப்பெருமான்கிட்ட இருக்குது. 5வது முகம் ஈசான்ய முகம்னு பேர். அப்பாவை போலவே பிள்ளை இருப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய எல்லா விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். முருகப்பெருமான் வள்ளல், அதனால்தான் அவரை கல்யாணம் பண்ணங்காட்டி வள்ளி. ஆணுக்கு வள்ளல்னு பேர், அம்பாளுக்கு வள்ளின்னு பேர் இல்லையா. எடுத்து
கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி முருகப்பெருமான்ட்டு இருக்குது. வேண்டும் வரத்தை தரக்கூடிய சக்தி இருக்குது. அதே வள்ளிகிட்ட வேண்டினோன்னா இன்னும் 10 மடங்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். அப்படி நம்ம முருகப்பெருமானுடைய கதையில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிரதான சிவபெருமான் தான். அப்போ சிவபெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அது இன்றைய தினத்தில் இன்றைய நிறுத்தக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறோம். புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்கள். சில பேர் நண்பர்கள் மூலமாக ப்ளஸ்ஸு சார். அதாவது நண்பர்கள் தான் சார் டாப். என்ன விஷயமா இருந்தாலும் நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, எனக்கு ஊரெல்லாம் இருக்கிறதுல ஒரே ஒரு நண்பரை வச்சுட்டு நான் படுற பாடு யூன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி சில பேர் நண்பர்களாக இருந்தாலும் உடனே ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆவாங்க. அவங்க எப்போ என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. திட்டுறானா, இல்லை சமாதானப்படுத்துகிறானா, இல்லை ஏற்றி விட்றானா, எல்லாத்துக்கு முன்னாடி கிண்டல் பண்ணுறாங்களா. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. யாரையாவது கிண்டல் பண்ணுறோமா என்ன, யாரையாவது பண்ணுறோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த தினத்தில் நண்பர்கள் மூலமாக வெற்றியும் உண்டு, நண்பர்கள் மூலமாக மைனஸும் உண்டு. இந்த ரெண்டுமே இருக்கக்கூடிய நாளாக இருந்துடும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் நல்லா இருக்குது. ஆனால் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்குது. உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இருந்துட்டுருக்கு. என்னமோ தெரியலைங்க, காலையிலேருந்து தூக்கம் வந்துட்டே இருக்குது, நானும் டயர்டாகவே இருந்துட்டுருக்கேன், என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லியிருப்பேன். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது வந்திருப்பாங்க, சுறுசுறுப்பாக பேசிட்டு இருப்பேன். இப்படி தான் சொன்னாங்க. ஆள் வந்தோன்னே மாறிட்டாங்களே. ஏன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிப்பீங்க. இன்றைய தினத்தில் அனுகூலம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு குலதெய்வ வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, நல்லது நடக்கும். பண விவகாரங்களில் ரொம்ப சமத்தாக செயல்படுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கரெக்டாக க்ளீனாக ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள். உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து அழகாக நீட் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக வாட்ச் வாங்கணும்னு நினச்சிட்டுருக்கேன், ரொம்ப நாளாக ஷூ வாங்கணும்னு நினச்சிட்டுருக்கேன். இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் ரிஷபராசிக்கு ரொம்ப நன்னா இருக்குது. குடும்ப பாரங்கள் தலையில் விழுவும், ஆனாலும் எடுத்து சமாளிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. அது எப்போவுமே சின்ன சின்ன சண்டைகள் எப்போவுமே ஒற்றுமையில் முடியும்னு சொல்லுவாள். அது ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. மிதுனராசி நண்பர்கள். மிதுனராசிக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் பெரியவங்க சொன்னால் அது அப்படியே நடக்கும். எங்கள் தாத்தா இப்படி சொன்னார், எங்கள் பாட்டி இப்படி சொன்னால், என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது, இதான் நான் படித்த ஸ்கூல், இதான் நான் படித்த டியூஷன் சென்டர்னு ஒவ்வொருத்தையும் கூட்டின்னு போய் எல்லா இடத்தையும் காமிப்பீங்க. எப்பவுமே நம்மளுடைய வரலாறு சொல்லும்போது அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். சில விஷயங்கள் நம்ம வரலாறுலாம் பேசவே கூடாது, வெளியில் சொன்னால் என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி சில ஆளுங்கள் இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பெரிய அனுபவங்களை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பீங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. கேமரா சம்மந்தமாக, மீடியா சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு விரயம் உண்டு. இந்த தினத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக பண்ணால் நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நான் பிறந்தது இங்கே, ஆனால் இருக்கிறது வெளிநாட்டில். நான் திருச்சியில் பிறந்தேன், நான் அமெரிக்காவில் இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் நான் உள்ளூரில் தான் பிறந்தேன், அங்கேயே தான் இருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் ஆகி மாட்டின்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது இன்றைய தினத்தில் அப்படி இருக்கிறவங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறேன். மற்றபடி இன்றைய தினம் சாதகமாக இருக்குது. நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒவ்வொன்றா பார்த்து சரி பண்ணுறதுக்குள்ள வயசாயிர மாட்டிருக்கேன் சார் அப்படின்னு பயமெல்லாம் வரும். அப்படிலாம் கிடையாது. யூ வில் வின் இன் திஸ். அதாவது சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஒரு விஷயத்தில் போராடி தான் ஜெயிக்க முடியும் இல்லையா? லைட்டு கண்டுபிடிக்கிறது 100 தடவை ஃபெயிலியர் ஆகிடும், 99 தடவை ஃபெயிலியர், 100வது தடவை தான் ஜெயிக்கும். அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும் அனுபவப்பட்டு தான் ஜெயிக்க முடியும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் சாதகமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களும் இதெல்லாம் அடிப்பட்டு ஜெயிச்சு சார் சொன்னவங்களுக்கு நீங்கள் நல்லாயிருக்கும். அஷ்டம சனி காலத்தில் போராட வேண்டியிருக்குன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அதெல்லாம் ஜெயிச்சு வந்துடுவீங்க. நீங்கள் யாரையும் நம்பாதீங்க, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் ரொம்ப அன்பு வச்சு கெட்டு போயிடுவாங்க, சில பேர் பாசம் வச்சே கெட்டு போயிடுவாங்க. சில பேர் பார்த்துட்டிங்கன்னா நான் இவங்களுக்காகவே இருந்தேன், இதுதான்
இப்படி நான் எதிர்பார்த்த மாதிரி எப்போவுமே யாரும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருக்குது. அதில் சில பேர் நம்மளுடைய ஜேர்னியில் வருவாங்க, சில பேர் வந்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது யூ மஸ்ட் அக்செப்ட் எவ்ரிதிங், எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணித்தான். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு எதையுமே எமோஷ்னலாக எடுத்துடாதீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா விநாயக பெருமான் வழிபாடு. கன்னிராசினியர் நல்ல நாள். கடனுக்காக கடன் வாங்க தவிர்த்து மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள், நியாயமான கடன், வெஹிக்கல் லோன், ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், இந்த மாதிரி லோனில் அது பார்த்தவங்க கண்டிப்பாக நடக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாகும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நாள். வேலையில் இருக்காங்க, புது தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க நல்லாயிருக்கும். தொழிலை கற்றுக்கிறதுக்காக வேலைக்கு போவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இனிமேல் தொழில் பண்ண சூப்பராக இருக்கும். அப்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு சூப்பர். எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு டாப்பாக மாறும். பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்கணும்னு தோணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி அம்பாள் வழிபாடு. துளாராசி அன்பர்கள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உற்றார் சொந்த பந்தங்கள் விருப்பமானவர்களை சந்திக்கக்கூடிய தினம். பெற்றோர்களுக்கு குழந்தைகள் மூலமாக பெருமை, குழந்தைகளுக்கு பெருமைங்க மூலமாக பெருமை. அந்த மாதிரி இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கும். சொந்த பந்தங்களில் எதுன்னு விசேஷங்கள்லாம் கலந்து கொள்வீங்க. ரொம்ப நாளாக இருந்த விஷயங்களை கிளியர் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணிடுவீங்க. கடன்கள் இருந்தால் அது சரி பண்ணிடுவீங்க. ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனை சரியாயிடும். மருத்துவரை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, குருவை சந்திக்கிறது ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு ஆன்மீக ரீதியாக நல்ல நாள் கூட வச்சுக்கலாம். துளாராசி நண்பர்களுக்கு பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். அப்போ எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. ஆனால் உழைக்கணும், அதுதான் பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. கிரகநிலை சாதகமாக பார்த்தா வீக். ஏன் சார்? ஏன்னா இன்றைக்கி கிரகநிலை நட்சத்திர ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் பலமாக இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படுத்துறது நல்லது. ஒரு காரியத்தை செயல்படுறோம், இதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்துக்கணும். நமக்கு எல்லாம் ப்ளஸ்ஸாக தெரியுது, அதுக்காக செயல்படக்கூடாது. மற்றவங்களுக்கு எப்படிங்கிறத நான் அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபீட்பேக் வாங்கணும். ஒரு ஹோட்டல் போகிறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, வாங்குவாங்க ஃபீட்பேக் நோட்டில் எழுத சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். இந்த தினத்தில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் தனக்கு தோணுது சரிங்கிறது, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க என்ன மனசில் இது எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை பண்ணணும். அதேமாதிரி வேலையாட்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான். தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. திருமண காரியம், பேச்சுவார்த்தை, ரொம்ப நாள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது. ஆனால் யாரையும் நம்பி ஒரு காரியத்தை ஈடுபடாது. இவங்க வருவாங்க, இவங்களை நம்பி போகிறேன், அவங்களுக்கு சாதகமாக பேசிடுவாங்க. நெவர் எவர் பிலீவ் எனிவன். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக லீட் பண்ணோம். எனக்கு ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி. சும்மா நம்ம அதை சொல்லி 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 ஏற்கனவே அனுபவம் ஜாஸ்தி. செலிப்ரிட்டிஸாக இருந்துன்னு இருக்கிறவங்க, இவங்களை நம்பி பணம் கொடுத்து அவங்கள நம்பி கொடுக்கவே கூடாது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய காசு, உங்களுடைய பேங்க் பேலன்ஸ், உங்களுடைய சம்பாத்தியம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பீங்க. இன்னொருத்தர் நன்னா பேசுகிறேன்னா வாட்டை கொடுப்பேலா. நான் ஜாதகம் பார்க்கும்போது ஒருத்தர்கிட்ட சொன்னேன், இவங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இவங்க உங்களுடைய பணத்தை இது பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன். சார் எடுத்துக்கிட்டு சார் சொன்னாங்க. அன்பு வச்சேன், அவங்க மேலே ரொம்ப பாசம் இருக்குது. கடைசியில் இப்போ கேட்கும்போது சார் எல்லாத்தையும் ஏமாந்து நிற்கிறேன் சார். அவங்க அந்த மாதிரி பேசினாங்க சார். நான் அப்போவே காஷன் கொடுத்தேன், பட் அவங்களுக்கு அது புரிய வரல. அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த தினத்தில் தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, மீனாட்சி அம்பாள் வழிபாடு. மகர ராசி நேர் நல்ல நாள். இன்னைக்கு நினைச்ச காரியம் நடக்கும். ஆரோக்கியத்தில் தோல் சம்பந்தமான பிரச்சனை, இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். சில நேரத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு எண்ணத்தை செயல்படுத்தி கடைபிடிக்கிறது நல்லது. பல் சம்பந்தமான, முடி சம்பந்தமான, ஆன்லைனில் பார்த்தேன், இது போட்டேன், அது போட்டேன், அதை கன்னத்தில் போட்டேன், இதை
தலையில் போட சொன்னாங்க. இது வந்து இந்த ஆயில்மெண்ட்டை தேய்க்க சொன்னாங்க. டாக்டர்கிட்ட கேட்டுண்டு சரியான டாக்டரை அணுகி அதுக்கப்புறம் செயல்படுத்தும். மகர ராசி என்பர்கள் கை கால் சம்பந்தமான உபாதை கவனம் தேவை. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களே நல்ல நாள். நிறைய அனுபவம் ஷாலிகளை பார்ப்பீங்க. ரொம்ப அனுபவம் மிகுந்தவங்கள்கிட்ட பேசுவீங்க. இன்றைக்கி எதுவும் ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. இப்போ ஃபேமிலி சம்மந்தமான ஃபங்க்ஷன், ஒரு வந்து கல்யாண விஷயம், ஒரு வந்து கிரகப்பிரவேச விஷயம், ஒரு கடை ஓப்பனிங், ஒரு பெரிய குடோன் ஓப்பனிங், பெரிய பிஸ்னஸ் மீட், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் இன்றைக்கி சொந்த பந்தங்களில் யாருக்கா ஏதாவது நல்லா நடந்தால் உங்களுக்கே நடந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். சில நேரம் கோபம் வரும், கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. சில நேரம் இரிட்டேஷனாக ஃபீல் பண்ண கொஞ்சம் பேசாமல் இருக்கணும். லெட் இட் கோ. அவங்க பாணியிலேயே போட்டு அப்புறம் நம்ம வழியில் அது கொண்டு வரலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். பட் வேலை வாய்ப்புலேருந்து இடமாற்றத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி சப்போஸ் வேலையை விட்டுட்டிங்கன்னா திருப்பி கிடைக்கிறது கஷ்டம். 1க்கு 100 மாதிரி யோசித்து செயல்படணும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கா? சாதகமாக இருக்கு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. சில விரயங்கள் இருக்குது, அதனால் அது யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கணும். மருத்துவரை சந்திக்கிறது, தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும். இடம் யார்ட்டையா கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். ரொம்ப 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 சின்ன சின்ன விஷயங்கள் யோசித்து செயல்படுத்துறது நல்லது. பார்த்து நிதானமாக செயல்படும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ராகவேந்திர சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது நம்மளுடைய பேர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா அந்த பேரில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பிராண்டை உருவாக்கணுன்ற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறணும், நான் வந்து ஒரு தனி கம்பெனி ஓப்பன் பண்ணுறேன், வீட்டிலேருந்தே ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறேன். இன்றைக்கி சோஷியல் மீடியா வளர்ந்ததில் எல்லாரும் வேலையை விட வேலையே பண்ணாலும் ஒரு தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. பட் ஒரு 1,00,000 பேர் வந்து அதில் 100 பேர் மட்டும் வெற்றி கொடுக்கறது. மீதி இருக்கக்கூடிய அத்தனை பேர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தனை பேர்த்துடைய ஜாதகம் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் அதனுடைய அனுபவம் பத்துறதில் அந்த பாவங்கள் சரியாக வேலை செய்யலை. அதை விட அவங்க தொழிலில் வைக்கக்கூடிய பேருங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பேர் ஸ்ட்ரென்த்தனாக இருந்தால் எல்லா விஷயங்களும் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஈவன் தோ நம்பர், ஈவன் தோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், இது எல்லாமே எப்படி பார்த்து பார்த்து அவங்க செதுக்குறாங்களோ அப்போ தான் பிராண்ட் வேல்யூ ஜாஸ்தியாகும். அவங்களுடைய பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு போவாங்க. சில பேருக்கு யதார்த்தமாகவே ஜாதக ரீதியாக இருக்கும், அவங்க அப்படியே வளர்ந்து வந்துடுவாங்க. பட் கஷ்டப்பட்டு ஒவ்வொருவரும் சேர்த்து அதை நம்ம கடன் வாங்கி ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது நிறைய சஜஷன் அதில் கேட்டுன்னு அதுக்கப்புறம் செயல்படுறது. ஈவன் தோ லோகோடைய கலர், இது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் பார்த்து செதுக்கும் பொழுது சில பேருக்கு இன்ட்யூஷனாக வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கவலையே பட வேண்டியதில்லை. ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது சார், குழப்படியில் இருக்கேன், வேறு வழியே கிடையாது, இதுதான் என்னுடைய ஜெயிக்கிறதுக்கு உண்டான தளம் அப்படின்னு சொன்னால், அப்போ ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஒரு நேமாக இருந்தால் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படி பார்த்து நீங்கள் செயல்படும் பொழுது அப்போ தான் நியூமராலஜி உங்களுக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக, ஒரு பெரிய பலமாக, உங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலாக, ஒரு பெரிய பலமாக மாறும். என்கிட்ட அப்படி தான் ஒருத்தங்க பேர் வச்சு அந்த இன்றைக்கி ரொம்ப வீட்டிலேருந்து வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு கடன் ஆனதை விட இன்றைக்கி ரொம்ப அழகாக வீட்டிலேருந்து சில ப்ராடக்ட்ஸ் விற்று இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆன்லைனில் ரொம்ப பிரபல்யமாக இருக்காங்க. ரொம்ப இன்றைக்கி ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சராகவே மாறியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய நியூமராலஜி விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகம்.